பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க பரலோக தேவன் இந்த நாளையும் தானமாய் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட பரலோக தகப்பன் நம்ம தருகிற அந்த வார்த்தைக்காய் துதிக்கிறேன். தானியேலுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சூழ்நிலைகள் எதுவானாலும் ஆமென். தானியேல் ஆராதித்த தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதித்த தெய்வம் இன்றைக்கும் நம்முடைய தெய்வம். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை விடுவிக்க, நம்மை மீட்க அவர் சொந்த இரத்தத்தை நம்ம விலைக்கு கொடுத்து நம்மை கிரயமாய் பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் நாம். இந்த கால வேளையில் அவர் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன். ராஜாவின் கைக்கும் அக்கினிக்கும் தப்புவிக்க வல்லவர். எந்த சூழ்நிலை நம் இக்கட்டில் இருக்கிறோமோ, ஒருவேளை சில நேரங்களில் அவர்களைப் போல அக்கினிக்கு முன்பு பரீட்சிக்கப்படுவதற்காக இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சூழ்நிலைகளில் நம் எதிர்பாராத தடைகள், எதிர்கள் குடும்பத்துக்கு எதிராய், நன்மைக்கு எதிராய், நம் செய்கிற தொழிலுக்கு எதிராய், வருமான மார்க்கங்களுக்கு எதிராய், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதிராய், நம் செய்கிற ஊழியங்களுக்கு எதிராய் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நாம் நம்முடைய சொந்த பலத்தில் அல்ல போராடுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்காக போராடுகிற, நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் நமக்கு முன்பில் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த யுத்தத்தில் நிச்சயம் அவர் நம்மை தப்புவிப்பார். சத்துருவின் கண்ணிகளுக்கும் மறைவான ஆயுதங்களாயிருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன். ஆமென். விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். இந்த கால வேளையில் நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அந்த சூழ்நிலை அப்பாவிடத்தில் அறிக்கையிடும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த கண்ணிகளில் இருந்து, இந்த எதிர்களில் இருந்து, மறைவான ஆயுதங்களில் இருந்து நீர் தப்புவிக்க வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா இந்த ஆண்டவரிடத்தில் சொல்லிப்பார். சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு தெய்வ பிரசன்னம் இப்பொழுதே உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய சூழ்நிலையை நிரப்பும். இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். செபிக்கலாமா? ஒரு நிமிடம் ஆண்டவரை விட்டு கொடுத்து செபிங்க. அற்புதத்தை ருசிப்பீர்கள். மகா பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த காலையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கரங்களில் தந்து செபிக்கிறோம். யார் யார் நெருக்கடிகளில், ஆண்டவரே, போராட்டங்கள், மறைவான ஆயுதங்களோடு, கண்ணிகளோடு தன்னுடைய ஓட்டத்தை ஓடக்கூட முடியாதபடி தடைப்படுத்தப்பட்டவர்கள், ஆவிக்குரிய உலக பிரகாரமான சூழ்நிலைகள், குடும்பத்துக்கு எதிரான சூழ்நிலைகள், ஊழியங்களுக்கு எதிரான மறைவான ஆயுதங்கள், சக்திகள், தந்திரங்கள் சகலவற்றிலும் இருந்து நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஜெயக்கொடி எங்கள் தேவனுடைய ஆவியானவர் உயர்த்த வல்லவர் என்பதை இந்த நாட்களில் எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை ருசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இக்கட்டுகளில் இருந்து, மறைவான கண்ணிகளில் இருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் தப்புவிக்கிற தேவன். நீ உயிரோடு இருப்பதற்காக நன்றி. இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கென்று எடுக்கிற பிரயாசங்கள், உடைய நாமத்துக்கு என்று எடுக்கிற ஆண்டவரே முயற்சிகள், விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக எடுத்திருக்கிற எல்லா பிரயாசங்களிலும் தெய்வ மகிமை இவர்களோடு இருந்து இவர்களை தப்புவிப்பதாக கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். God bless you. Praise the Lord.